रङ्गेशमां पाहि रङ्ग प्रभो रङ्गेशमां पाहि रङ्गेशमां पाहि रङ्गेशमां पाहि रङ्ग प्रभो रङ्गेशमां पाहि रङ्गेशमां पाहि रङ्ग प्रभो रङ्गेशमां पाहि रङ्गेशमां पाहि रङ्गेशमां पाहि रङ्ग प्रभो रङ्गेशमां पाहि रङ्गेशमां पाहि रङ्गेशमां पाहि रङ्ग प्रभो रङ्गेशमां पाहि रङ्गेशमां पाहि रङ्ग प्रभो लक्ष्मीनाथ समारम्भाम् नाथयापुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणम् शरणम् प्रपद्ये बोधम् सरश्च महदाह्वज भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहानि भक्ताङ्घ्रिरेणु परगानयति ीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् श्रियःपतिम् जगन्नाथम् सर्वदेवनियामकम् नारायणम् वासुदेवम् शरण्यम् शरणम् भजे वासुदेवस्य महिषीम् नित्याम् नित्यानपायिनीम् कल्याणीम् लोकजननीम् कमलामाश्रये श्रियम् अनन्तम् गरुडम् चैव तथान्यान् विष्णुपार्षदानि नित्यकैङ्कर्यनिरतान् नवानि नतवत्सलानि अव्याजकरुणासिन्धून् आश्रितत्राणतत्पराणि अनन्यनिष्ठान् श्रीजानेः भक्तानस्मद्गुरून् भजे अव्याजप्रेम सम्पूर्णमन्यदोषपराङ्मुखम् वासुदेव प्रियम् शुद्धम् वन्दे वैष्णवमण्डलम् இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பரே நல்லோர் அவை தன்னோடும் வந்து இருப்பிடம் மாயன் இராமானுஜன் மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளேகே தனக்கென்புறவே நான் அவனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகவே பேராமருதிருத்தான் வெள்ளரை ஏகே வெக்காவே பேராணி தங்கான் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் கணமங்கை காரான் மணிநிற கண்ணனோ விண்ணகரம் சீராறு கண்ணனூர் சேரை திருவழுந்தூர் காரார் குடம்பை கடிகை கடல் மல்லை ஏறார் பொழில் சூழிடவந்தை நீர்மலை சீராரும் ஆலிரும் சோலை திருமோகூர் பாரோர் புகழும் பதரி வடமருளை ஊராய எல்லாம் ஒழியாமேகே நான் அவனை ஓரானை கொம்பொசித்து ஓரானை கோள் விடுத்த சீரானை செங்கல் நெறியானை தேங்குழாய் தாரானை தாமரை போல் கண்ணானை என் அருஞ்சீர் பேராயுதம் திகற்றி பெரும் தெருவே ஊரார் இகையிலும் ஊராருழியேன் நான் வாராக்கும் பெண்டை மடல் சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் श्रीयस्पतिயான भगवान எட்ட வைகுண்டவாசாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாயே என்று சொல்கின்றபடி வைகுண்டவாசத்தை கூட விட்டுட்டு பக்தானுகிரக தத்பரனாய் சுவாமி புஷ்கரணி என்கின்ற கோனேரி தீர்த்தத்தினுடைய கரையில ஸ்ரீனிவாசனாக எழுந்துள்ளிருக்கிறான். பகவான் தான் இந்த லோகத்திலே அர்ச்சாவதாரம் தாங்கி இங்கு இருந்து எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் செய்யணும் என்கின்ற எண்ணத்தோடு கூட இங்கே எழுந்துள்ளதற்கு முன்னாடி நாரதரை என்னிடத்தில வாசயோக்கியமான இடம் என்று கேட்க நாரதர் தற்போது திருமலை உடையதான பிரவேசத்தை பகவானுக்கு உகந்த இடமாக விண்ணப்பிக்க உடனே சென்றார்.
குடையாம் என்கின்றபடி எந்த வகையிலும் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் சர்வ கைங்கரியமும் லட்சியமாக்கக்கூடிய ஆதிசேஷனை தான் வருவதற்கு முன்னாடி அங்க போய் ஒரு மலையாக இரு என்று பகவான் நியமிக்க அந்த ஆதிசேஷனே தற்போது உள்ள திருமலையாக ஆகி பகவானை பிரதீட்சித்துக் கொண்டிருக்கிறார். உடனே ஸ்ரீ பகவான் ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள கருட விஸ்வசேனாதி தன்னுடைய சகல பார்ஷத ஜனங்களோடையும் ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிகளோடு சமஸ்த தேவதைகளும் பின்தொடர பகவான் புறப்பட்டு வந்து திருமலையிலே சந்நிகிதனாக இருந்தான் அப்படிங்கிறது பூர்வ கதை. 7 மலைகள் உடையதாக இருக்கிற ஒரே மலை. அந்த மலைக்கு 7 சிகரங்கள். அந்த 7 சிகரங்கள் தனித்தனி ஒரு இடமாக அவைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மகிமைகள் சொல்லப்படுறதுனால அந்த 7 சிகரங்களுடைய பெருமைகள், அதாவது 7 மலைகளுடைய பெருமைகள் வரிசையாக சொல்லப்பட போகிறது. ரிஷபாத்ரி என்று அதில் ஒரு மலை, கருடாத்ரி, நாராயணாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி முதலியதான மலைகள் வரிசையாக ஆதிசேஷனே மலையாக வந்திருப்பதனால அதற்கு சேஷாத்ரி அப்படின்னு பெயர். அத்ரினா மலை, சேஷாச்சலம், சேஷகிரி, சேஷாத்ரி என்ற ஆதிசேஷனே மலையாக வந்திருப்பதனாலே சேஷகிரின்னு சொல்றோம். சேஷாச்சலம் என்றும் சொல்லலாம், சேஷாத்ரி என்று சொல்லலாம். கருடன் அமிர்த கலசம் கொண்டு வரும்போது அங்க விசிராந்தி எடுத்தென்றதுனாலே கருடாத்ரி என்றும் அதுக்கு ஒரு பெயர் வருகிறது. பிரகலாத வரதனாகிய பகவான் நரசிம்மன் தன்னுடைய அவதார லீலைகள்லாம் முடிஞ்ச பிறகு அங்கு வந்து சுப்பிரசன்னனாக எழுந்தருளி இருந்ததுனாலே சிம்ஹாச்சலம் என்கின்ற ஒரு பெயரும் அதுக்கு உண்டு. ஆந்திர பிரதேசத்திலேயே சிம்ஹாத்ரின்னு ஒரு தனி இடம் இருக்கு. சிங்கவேல் குன்றென்ற அகோபிலமும் ஒரு கஷேத்திரமாகிறது. இந்த 7 மலையிலே ஒன்று நரசிம்மன் தங்கக்கூடியதான கஷேத்திரமாகவும் இருக்கு. பகவான் ஸ்ரீனிவாசன் தற்போது எழுந்துள்ளிருக்கக்கூடிய இடத்தை நாராயணாத்ரின்னு சொல்றார்கள், வராகாத்ரின்னு சொல்லலாம். அதை இதனால் அங்க கஷேத்திரமூர்த்தி வராக பெருமாள் தான். வராக பெருமாள் இருக்க எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் அங்க வந்து எழுந்துருளினான் என்று வெவ்வேறு புராணங்கள் சொல்லுகிறார். வித்யாய சாநித்ய மதோமுதாரேகே தத்ராயுர் யோகிவரா முனீந்திராஹ தபோதனாஸ்தத்ர தபஸ்ச சக்ருஹு திதிக்ஷயா வெங்கடநாயகஸ்யே. நாம ஒரு இடத்துல பகவானை ஆராதிக்கிறத காட்டிலும் பகவான் எங்க சாநித்தியத்தோடு இருக்கிறானோ அங்க பகவானை ஆராதிக்கிறது மிகவும் சுலபமாக நமக்கு பலனை தரும். பலனை உத்தேசித்து ஆராதிச்சாலும் சரி, பகவானுடைய சாட்சா்காரத்தை உத்தேசித்து ஆராதிச்சாலும் சரி, நாம ஒரு பகவானை நினைக்கிறோம். அதை காட்டிலும் ஸ்ரீரங்கம் முதலிய திவ்ய தேசங்கள்ல போய் பகவானை ஆராதிச்சோமானால் நமக்காக ஏற்படக்கூடிய சாநித்தியம் இல்லையே எங்க. ஏற்கனவே பகவான் சன்னிகிதனா இருக்கிற இடம். அதனாலதான் துருவன் தபசுக்கு போகிறேன் அப்படிங்கும் பொழுது நால்வர் புதுசான ஒரு இடத்தை சொல்லாதபடி புண்ணியம் அசுவனம் ஏற்ற சாநித்தியம் நித்தியதாகரேகே என்று யமுனா தீரத்தில் உள்ள பிருந்தாவனம் போக சொல்லுகிறார். அந்த ஏன் போகணும் அப்படின்னு கேட்டால் சாநித்தியம் நித்தியதா எற்ற, இந்த இடத்துல நித்திய சாநித்தியம் இருந்துருக்கு. நீ போய் அங்க தபசு பண்ணியானா உனக்கு சுலபமா கிடைச்ச ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்றார். அதனால பகவானுடைய சாநித்தியம் எங்க இருக்கோ அங்க தேடி ஆசையோட அந்த இடத்துக்கு வரணும். அதுதான் திவ்ய தேசங்கள், புண்ணிய கஷேத்திரங்கள். எந்த காலத்திலேயோ எந்த ரிஷிகளுக்காகவோ பகவான் அங்க சன்னிகிதனா இருக்கிறான். சில சமயம் ரிஷிகளுக்காகவும் சன்னிகிதனா இருக்கிறான், சில சமயம் தேவர்களுக்காகவும் சன்னிகிதனா இருக்கிறான், சில சமயம் பக்தர்களால் செய்யப்படுற பிரதிஷ்டை, சுயமே தோன்றிய பிரதிஷ்டை, இப்படி பலவிதமாக கோவில்கள் இருக்கு. தேவர்கள் ஆராதிச்சார்கள், தேவர்களுக்காக பகவான் வந்தான் அப்படின்னா ரங்கநாதன் சுயம் வித்த கஷேத்திரம் தான். இதனால் பிரம்மா ஆராதிச்சார், இக்ஷ்வாகு கொடுத்தார். பிறகு சூரிய வம்சத்து அரசர்கள்லாம் ஆராதிச்சு விபீஷணன் கொண்டு காவேரி மத்தியிலே ஏழ பண்ணினார். அப்படிங்கறதுனாலே ஸ்ரீரங்கம் என்ற தற்போது உள்ள இடம் சம்பந்தப்பட்டவர்களும் விபீஷணன் பிரதிஷ்டை பண்ணதாக சொல்றோம், தேவ பிரதிஷ்டையாக சொல்றோம். மகர்ஷிகளுடைய பிரதிஷ்டை அப்படின்னால் பிருகுவோ மார்க்கண்டேயரோ அங்க தபசு பண்ணினார், அதுக்காக பகவான் பிரத்யட்சமானார். உடனே பகவான் அங்க பிரதிஷ்டை பண்ணினார். திருக்கோவலூர்னா ரிஷி பிரதிஷ்டை, தேவநாதன் நாள் மார்க்கண்டேய ரிஷிக்கு பிரதிஷ்டை, முருகண்டூர் நாள் பிரதிஷ்டை என்று ரிஷிகளால் பிரதிஷ்டை, சாமானிய மனுஷாளுடைய பிரதிஷ்டை. இப்ப நம்முடைய ஜெகநாத பெருமாள் கோவில் இருக்கு. ஒரு பக்தன் இந்த கஷேத்திரத்தில் ஜெகநாதன் இருக்கணும் பிரார்த்திக்கிறான். அந்த பக்தனுக்காக பகவான் இங்க பிரதிஷ்டை ஆயிருக்கிறார். இப்படி மனுஷ பிரதிஷ்டை, ரிஷிகளுடைய பிரதிஷ்டை, தேவர்களுடைய பிரதிஷ்டைன்னு கோவில்கள் அமையர். அதுவே பகவான் தானாகவே தோன்றிய திருமேனியாக இருக்கிறது ஸ்வயம் வியக்தம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிற்பியினால் செய்யப்படாதபடி ரங்கநாதன், திருமலை, ஸ்ரீனிவாசன் முதலியவர்களாலுமே ஸ்வயம் வியக்த கஷேத்திரத்தில்தான் சொல்லப்படுறார்கள். பகவானுடைய சாநித்தியம் இங்க வந்தாச்சு. இன்னும் அர்ச்சாவதார மூர்த்தி பிரகடனம் ஆகல, அதை பின்னாடி சொல்ல போறோம். அந்த மூர்த்தி தான் ஸ்வயம் வியக்தமா தோன்ற போகிறார். ஒரு சிற்பியினால் செய்யப்படாதபடி தோன்ற போகிறது. ரங்கநாதனும் திருப்பார்கடலில் இருந்து ஸ்வயம் வியக்தமா தோன்றினவர் தான். ஸ்ரீமுஷ்டம் வராகசுவாமியும் ஸ்வயம் வியக்தமா தோன்றினவர் தான். வானமாமலி எம்பெருமானும் ஸ்வயம் வியக்தமாக தோன்றினவர். பத்ரிகாசிரமத்தில் நாராயணன் ஸ்வயம் வியக்தமாக தோன்றினவர். சாலக்கிராமத்திலே சாலக்கிராமம் ஸ்வயம் வியக்தமாக தோன்றினர்.
இப்படி சுயம்யுக்தமா தோணுகின்ற திருமேனிகள் பல. பகவானுடைய சாநித்தியம் இங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வைத்த ரிஷிகளுக்கு. அதனால இந்த மகரிஷி எல்லாரும் இனிமேல் திருமலையே கதி என்று வந்து இங்கே தங்கள் தங்கள் பகவத் தியான யோகங்களை அபியசிச்சென்று வரார்கள். தபோதனகா தத்திர தபஸ்த சக்ரு. பகவானுடைய சாநித்தியம் வந்ததுனாலேயே அந்த இடம் தனியான ஒரு பெருமையோட விளங்கும். கண்ணன் அரியணை எமக்கு காட்டும் வெப்பு கடிய இருவினையும் கடியும் வெப்பு திண்ணமிது வீடன்ன திகழும் வெப்பு தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழ் இதென புகழும் வெற்பு பொன்னுலகிற் போகமெல்லாம் புலர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே. சுவாமி வேதாந்த தேசிகருடைய பாசுரம் இது. திருமலையை பற்றி பாடுறா. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி பாசுரங்களை சொல்லித் தரணும். வேற்புன்னா மலை. எவ்வளவு சுலபமான தமிழ் பற்றியலாம், எவ்வளவு சுலபமான தமிழ். இதெல்லாம் பாடுற பாக்கியம் வேணுமே குழந்தைகளுக்கு. ஆரம்ப பாடம் போல சொல்லிக் கொடுத்துள்ளான். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு. அந்த திருமலையை போய் ஆசிரித்தாலேயே கிருஷ்ணபாதாரவிந்தன் நமக்கு தெரியுமா? பிருந்தாவனம் போனா கண்ணன் நடந்த திருவடி சுவடிகள்லாம் அக்ரூரனுக்கு தெரிஞ்சது இல்லையா? அதுபோல திருமலை போனோம் அப்படின்னாலேயே திருவேங்கடமுடியான் படிகள் ஏறி நடந்த அடிச்சுவடுகள்லாம் கண்ணுக்கு தெரியுங்கிறார். கண்ணனுடைய திருவடியை நமக்கு காட்டி கொடுக்கும்னு ஒரு அர்த்தம், திருவடியை சேர்க்கும்னு ஒரு அர்த்தம். எம்பெருமானுடைய கண்ணனை அடையணுமானால் கண்ணன் கழலினை நன்னும் மனமுடியேன்னு கூப்பிடாது இல்லையா? நீ திருமலை போய் ஆசிரிச்சியாலேயே கண்ணன் திருவடியை நீ அடைஞ்சாச்சு அப்படின்னார். அதுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இரு வினைகள் நம்முடைய கர்ம பலன்கள். அந்த கர்ம பலன்கள் புண்ணிய பாப கர்ம பலன்கள் ஒழிஞ்சாலோழிய பரமபதத்தை அடைய முடியாது. அது என்ன சுலபமா ஒழிஞ்சு போயிடுவேன். இந்த திருமலையை போய் சேவிச்சோமானால் திண்ணம் இது வீடென்ன திகழும் வெற்புங்கிறார். வைகுண்டம்னு தனியா ஒரு இடத்துல இல்லே, திருமலைதான் வைகுண்டம் திண்ணம்ங்கிறார். நிச்சயம் இதுதான் வீடு. இல்லாத போனால் ஆழ்வார் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று ஆசைப்படுவானே. தனியாக ஒரு இடம் இருக்கும் பட்சத்துல வைகுண்டம்னு தனியா ஒரு இருக்கும் அங்க போகணுமானால் அனந்தாழ்வான் ஸ்ரீனிவாசனை ஆசிரிச்சிருந்தவர் இல்லையோ. இந்த அனந்தாழ்வானே ஒரு சமயம் பாம்பு தீண்டி விடுது திருமலையிலேயே. சிஷ்யர்கள்லாம் அழறார்கள், பாம்பு தீண்டி விடுத்தே அப்படின்னு அழறார்கள். உடனே அவர் சொல்றார், ஏன் பாம்பு அழுதீர்கள்? தீண்டிய பாம்பு பலம் உடையதாக இருந்தால் விருஜாநதியில தீர்த்தமாடி வைகுண்டநாதனுக்கு சேவை பண்ணிருப்போம். தீண்டப்பட்ட பாம்பு பலமுடையதாக இருந்தால் கோணீர் தீர்த்தத்துல தீர்த்தமாடி திருவேங்கடமுடியானுக்கு சேவை பண்ணிருப்போம். ஆக நம்முடைய கைங்கரியத்துக்கு ஏதும் நஷ்டம் இல்லை. ஏன் அழுவானே அப்படிங்கிறார். தன்னையே ஒரு பாம்பாக சொல்லிக்கிறாருங்க. தீண்டிய பாம்புக்கு விஷம் அதிகமாயிருந்தா இந்த சரீரம் போயிடும், வைகுண்டம் போயிடலாம். அங்கு விருஜா நதி தீர்த்தமாடி விட்டு பரமபதநாதனுக்கு சேவி சென்றுக்கலாம். தீண்டப்பட்ட பாம்புன்னு தன்னை சொல்லிக்கிறார். அந்த தீண்டிய பாம்பை காட்டிலும் விஷம் அதிகமுடைய பாம்பு. அதனால அந்த பாம்பு இதை தீண்டிட்டா இது ஒண்ணும் பண்ணார், இது பொல்லாத பாம்பு. தன்னை ஏன் பாம்புன்னு சொல்லிக்கிறார் அப்படின்னு கேட்டானால் அனந்தன் பேர் இல்லையா அவருக்கு? தனக்கே அனந்தாழ்வான் தான் பேர். அனந்தங்கிறது எம்பெருமானுடைய